அணுக்கட்டு எண் என்ற சொல் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஏ. ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை. பி. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. சி. ஒரு அணுவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. டி. ஒரு தனி அணுவின் நிறை. சரியான பதில் பி. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையே அணுக்கட்டு எண் எனப்படும். உதாரணமாக ஆக்சிஜனின் O2 அணுக்கட்டு எண் 2 ஆகும். எந்த அறிவியல் துறையில் முழுமையாக்கும் ரவுண்டிங் ஆஃப் நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. வேதியியல் கெமிஸ்ட்ரி. பி. உயிரியல் பயாலஜி. சி. இயற்பியல் பிசிக்ஸ். டி. புவியியல் ஜியாலஜி. சரியான பதில் சி. இயற்பியல் பிசிக்ஸ். 4. இயற்பியலில் அளவீடுகள் மேற்கொள்ளப்படும்போது துல்லியத்தன்மை மிக முக்கியமானது. எனவே கணக்கீடுகளின் முடிவில் தேவையற்ற தசமங்களை தவிர்க்க முழுமையாக்கல் ரவுண்டிங் ஆஃப் முறை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு தனிநபரின் தனித்துவமான மரபணு கைரேகைக்கு டிஎன்ஏவின் எந்த பகுதி காரணமாகும்? ஏ. 1% வேறுபடும் டிஎன்ஏ வரிசை. பி. தூதுவர் ஆர்என்ஏ. சி. மொத்த மரபணு டிஎன்ஏ. டி. ரைபோசோமால் ஆர்என்ஏ. சரியான பதில் ஏ. 1% வேறுபடும் டிஎன்ஏ வரிசை. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி மனிதர்களில் 99% டிஎன்ஏ வரிசைகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் மீதமுள்ள 1% வரிசைகள் நபருக்கு நபர் மாறுபடுகின்றன. இந்த 1% வேறுபாடே மரபணு கைரேகை தொழில்நுட்பத்தில் தனிநபர்களை அடையாளம் காண பயன்படுகிறது. ஒரு பொருளை முதன்மை குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையில் வைக்கும்போது உருவாகும் பிம்பத்தின் அளவு என்ன? ஏ. பொருளின் நிறத்தை பொறுத்தது. பி. பொருளை விட சிறியது. சி. பொருளின் அதே அளவு. டி. பொருளை விட பெரியது. சரியான பதில் டி. பொருளை விட பெரியது. 1. ஒரு பொருளை குவிலன்ஸின் முதன்மை குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையில் வைக்கும்போது நேரான மற்றும் பெரிதாக்கப்பட்ட மாய பிம்பம் உருவாகிறது. இது உருப்பெருக்கியாக செயல்படும் நிலையை விளக்குகிறது. 2. பின்வருவனவற்றில் எது பிளவுக்குட்படும் பொருள்? ஏ. இயற்கை யுரேனியம் U238. பி. காமினி உலை எரிபொருள். சி. 83 ஐ விட அதிக அணு எண் கொண்ட தனிமங்கள். டி. புளூட்டோனியம் -239. சரியான பதில் டி. புளூட்டோனியம் -239. புளூட்டோனியம் -239 என்பது அணுக்கரு பிளவுக்கு உட்படும் ஒரு செயற்கை கதிரியக்க தனிமம் ஆகும். இது அணு உலைகளில் எரிபொருளாகவும் அணு ஆயுதங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? ஏ. ரோசாலிண்ட் பிராங்க்லின் ரோஸ்லைன் பிராங்க்லின். பி. வால்டெயர் வால்டயா. சி. டி.எச். மார்கன் T.H. மார்கன். டி. கிரிகோர் மெண்டல் கிரெகோ மெண்டல். சரியான பதில் பி. வால்டெயர் வால்டயா. சரியான விடை பி. சோகஸ்மெலி 1888 ஆண்டு W. வால்டெயர் W. வால்டயா என்பவர் உட்கருவில் உள்ள நூல் போன்ற அமைப்புகளுக்கு குரோமோசோம்கள் என்று பெயரிட்டார். இவை சாயங்களை ஏற்கும் தன்மை கொண்டதால் வண்ண உடலங்கள் குரோமா கலர் சோமா பாடி என அழைக்கப்பட்டன. பல தனிமங்கள் இயற்கையாக எங்கே காணப்படுகின்றன? ஏ. பூமியில். பி. பூமிக்கு அப்பால் விண்வெளியில். சி. சந்திரனில். டி. ஆய்வகங்களில் மட்டும். சரியான பதில் ஏ. பூமியில். 6. வேதியியலில் உள்ள 118 தனிமங்களில் பெரும்பாலானவை பூமியின் மேலோடு வளிமண்டலம் மற்றும் கடல்களில் இயற்கையாக கிடைக்கின்றன. இந்த தனிமங்கள் தாதுக்களாகவோ அல்லது தூய நிலையிலோ பூமியில் பரவி காணப்படுகின்றன. சி அமைப்பில் 1 ஏடிஎம் என்பது எந்த அலகின் 1.000000 க்கு தோராயமாக சமம்? ஏ. நியூட்டன் நியூட்டன். பி. பாஸ்கல் பாஸ்கல். சி. ஜூல் ஜூல். டி. மீட்டர் மீட்டர். சரியான பதில் பி. பாஸ்கல் பாஸ்கல். 9. சி அலகு முறையில் அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் பா ஆகும். மேலும் ஒரு வளிமண்டல அழுத்தம் 1 ஏடிஎம்
என்பது தோராயமாக 1,10,325 பாஸ்கல்களுக்கு சமம். இது எளிமைக்காக லட்சம் பாஸ்கல் அல்லது 10 பா என போட்டித் தேர்வுகளில் குறிப்பிடப்படுகிறது. சாதாரண நிலைகளில் இல்லாத போது நைட்ரஜன் பல தனிமங்களுடன் இணைய என்ன தேவைப்படுகிறது? ஏ. ஒளி இல்லாத நிலை. பி. ஒரு வினையூக்கி. சி. ஒரு தடுப்பான் இருப்பது. டி. தீவிர குளிர். சரியான பதில் பி. ஒரு வினையூக்கி. 9. நைட்ரஜன் மூலக்கூறில் உள்ள வலிமையான மும்மை பிணைப்பை உடைக்க சாதாரண நிலையில் கடினம் என்பதால் வினையைத் தூண்ட வினையூக்கிகள் தேவைப்படுகின்றன. உதாரணமாக, ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்க இரும்பு வினையூக்கியாக பயன்படுகிறது. பின்வருவனவற்றில் எது என் பகுதிப்பொருள் ஹைட்ரோகார்பன் வாயுவாக பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. ஈத்தேன், எத்தானே. பி. மீத்தேன், மித்தேன். சி. பெண்டேன், பென்டேன். டி. புரோப்பிலீன், புரோபிலீன். சரியான பதில் டி. புரோப்பிலீன், புரோபிலீன். சரியான விடை டி. சோகஸ்மேலி. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவில் எல்பிஜி, புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் ஆகியவற்றுடன் சிறிய அளவில் புரோப்பிலீனும் கலந்திருக்கும். இது ஒரு எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோகார்பன் வாயுவாகும். புரோஜெஸ்டிரோன் முதன்மையாக என்ன வகையான விளைவைக் கொண்டுள்ளது? ஏ. ஆண்மைப்படுத்தும், மஸ்குலினிசிங். பி. கர்ப்பகால, ஜெஸ்டேஷனல். சி. வளர்சிதை மாற்ற, கேட்டபாலிக். டி. பெண்மைப்படுத்தும், ஃபெமினைசிங். சரியான பதில் பி. கர்ப்பகால, ஜெஸ்டேஷனல். சரியான விடை பி. சோகஸ்மேலி. புரோஜெஸ்டிரோன் கர்ப்பகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இது கருப்பையை கருப்பதிவிற்கு தயார் செய்து கர்ப்ப காலத்தை பராமரிக்கிறது. இது கருப்பைச் சுவரை தடிமனாக்கி கருவின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. நன்கு வளர்ந்த ஸ்போரோபைடிக் தாவர உடலைக் காட்டும் தாவரக்குழு எது? ஏ. ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். பி. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். சி. டெரிடோபைட்டுகள், டெரிடோஃபைட்ஸ். டி. பிரையோபைட்டுகள், பிரையோஃபைட்ஸ். சரியான பதில் சி. டெரிடோபைட்டுகள், டெரிடோஃபைட்ஸ். சரியான விடை சி. டெரிடோபைட்டுகள், டெரிடோஃபைட்ஸ். டெரிடோபைட்டுகள் என்பவை உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகளைக் கொண்ட நன்கு வளர்ந்த ஸ்போரோபைடிக் தாவர உடலைக் கொண்ட முதல் நிலத் தாவரங்கள் ஆகும். பின்வருவனவற்றில் நரம்பு செல்களில் இல்லாதது எது? ஏ. சார்கோலெம்மா, சாகலெம்மா. பி. நியூரோலெம்மா, நெவ்ரிலெம்மா. சி. ஆக்சான், ஆக்சோன். டி. டென்ட்ரைட், டென்ட்ரைட். சரியான பதில் ஏ. சார்கோலெம்மா, சாகலெம்மா. சார்கோலெம்மா என்பது தசை நார்களின் மசில் ஃபைபர்ஸ் வெளிப்புறச் சவ்வு ஆகும், இது நரம்பு செல்களில் காணப்படாது. நரம்பு செல்களின் வெளிப்புறச் சவ்வு நியூரோலெம்மா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குவி வில்லையிலிருந்து 2F-க்கும் அதிகமான தொலைவில் பொருள் வைக்கப்படும்போது என்ன வகையான பிம்பம் காணப்படுகிறது? ஏ. பெரிதாக்கப்பட்ட மற்றும் தலைகீழான. பி. சிறிய மற்றும் மெய்யான. சி. சிறிய மற்றும் மாய. டி. பெரிதாக்கப்பட்ட மற்றும் நேரான. சரியான பதில் பி. சிறிய மற்றும் மெய்யான. 7. சரியான விடை சிறிய மற்றும் மெய்யான. ஒரு குவி வில்லையில் பொருள் 2க்கு அப்பால் வைக்கப்படும்போது பிம்பமானது சிறியதாகவும் தலைகீழான மெய் பிம்பமாகவும் உருவாகிறது. எளிய சுழற்பொம்மையின் குழாயில் உள்ள காற்றின் இயக்கம் எவ்வகை இயக்கம்? ஏ. சுழற்சி இயக்கம், ரொட்டேட்டரி மோஷன். பி. அலைவு இயக்கம், ஆசிலேட்டரி மோஷன். சி. நேர்கோட்டு இயக்கம், லினியர் மோஷன். டி. அதிர்வு இயக்கம், வைப்ரேஷனல் மோஷன். சரியான பதில் சி. நேர்கோட்டு இயக்கம், லினியர் மோஷன். 1. எளிய சுழற்பொம்மையின் குழாயில் காற்று ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதால் இது நேர்கோட்டு இயக்கம் எனப்படும். இது ஒரு குறிப்பிட்ட திசையில் துகள்கள் நகர்வதை குறிக்கிறது. சுழற்சி இயக்கம் என்பது ஒரு அச்சைப் பற்றி சுழல்வதாகும். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ASTB ஒரு வாயுவின் திட்ட மோலார் பருமன் என்ன? ஏ. 100.0 லிட்டர்கள். பி. 1.0 லிட்டர். சி. 10.0 லிட்டர்கள். டி. 22.4 லிட்டர்கள். சரியான பதில் டி. 22.4 லிட்டர்கள். சரியான விடை டி. சோகஸ்மேலி திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ASTB
ஒரு மோல் அளவுள்ள எந்தவொரு வாயுவும் ஆக்கிரமிக்கும் பருமன் 22.4 லிட்டர்கள் ஆகும். இது அவகாட்ரோ விதியின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட ஒரு நிலையான மதிப்பாகும். தவறான விடைகள். 100 லிட்டர் என்பது தவறான அளவு. தோட்ட பட்டாணி தாவரங்களின் எந்த பண்பு கலப்பின பரிசோதனைகளை கடினமாக்குகிறது? அவை ஒருபருவத் தாவரங்கள். அவை சிறிய பூக்களைக் கொண்டுள்ளன. அவை தன்மகரந்த சேர்க்கை செய்பவை. அவை குட்டையான தண்டுகளைக் கொண்டுள்ளன. சரியான பதில் சி. அவை தன்மகரந்த சேர்க்கை செய்பவை. 3. பட்டாணி பூக்கள் மூடிய அமைப்பைக் கொண்டிருப்பதால் அவை இயற்கையாகவே தன்மகரந்த சேர்க்கை செய்து கொள்கின்றன. இதனால் கலப்பின பரிசோதனையின் போது அயல் மகரந்த சேர்க்கை செய்ய மகரந்த தாள்களை நீக்க வேண்டிய எமாஸ்கிலேஷன் கடினமான வேலை தேவைப்படுகிறது. பெரும்பாலான தனிமங்களுக்கு ஒப்பு அணு நிறையை ஒரு முழு எண்ணாக மாற்றுவதற்கான முதன்மை காரணம் என்ன? அதை அணு எண்ணுக்கு சமமாக்க. ஐசோடோப்புகளை கணக்கில் கொள்ள. புரோட்டான்களின் நிறைக்கு பொருத்த. கணக்கீடுகளை எளிதாக்க. சரியான பதில் டி. கணக்கீடுகளை எளிதாக்க. 1. வேதியியல் கணக்கீடுகளைச் செய்யும்போது தசம எண்களைப் பயன்படுத்துவது கடினமாக இருப்பதால் எளிமைக்காக அவை முழு எண்களாக மாற்றப்படுகின்றன. உதாரணமாக, ஹைட்ரஜனின் நிறை 1U008-I1 என எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?